ஒவ்வொரு வருடமும் சுவாமி சிவானந்தர் ஜெயந்தி விழாவில் நாங்கள் அனைவரும் தெற்காடி வீதியில் மேடையமைத்து ஏதாவது ஒரு நாடகம் போடுவோம். அவற்றில் சில பக்த மார்க்கண்டேயன், பார்வதி லட்சுமி சரஸ்வதி கர்வபங்கம், தேசிய ஒருமைப்பாடு குறித்ததாக இருக்கும். இனிமையான நாட்கள். நினைக்க நினைக்க மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறன்று காலை 10 மணிக்கு இளைஞரணி என்று ஒன்று நடத்தப்படும். அதில் எல்லா மகான்களுடைய ஆழமான கருத்துக்கள் பகிரப்படும். 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதில் பங்கேற்று தங்களது மேடை பயத்தை போக்கிக் கொண்டு சிறந்த சொற்பொழிவாளர்களாக, சிறந்த மருத்துவர்களாக, சிறந்த பொறியாளர்களாக, சிறந்த மனிதர்களாக இன்று திகழ்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் மருத்துவ முகாமில் நாங்கள் அனைவரும் ஈடுபாட்டுடன் பங்கு கொள்வோம். 3 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கும் அந்தர்யோகத்திலும் பங்கு கொள்வோம். கோச்சடையிலிருந்து சுவாமி யோகானந்தகிரி அவர்கள் தொடர்ந்து உபன்யாச சொற்பொழிவுகளை நமக்கு கொடுப்பார்கள். அப்பொழுது அதன் ஆழம் தெரியவில்லை. அன்று விதைத்த விதை இன்று மரமாக வளர்ந்து நிற்கின்றது என்ற உண்மை இப்பொழுது புரிகின்றது.